வணக்கம். இந்த வீடியோல மகா சிவராத்திரி உருவான கதையை பத்தி பார்க்க போறோம். மகா சிவராத்திரிக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு கதை கிடையாது, ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படுது. ஆனா நெத்தியில் அடிச்ச மாதிரி மகா சிவராத்திரி இதுக்காகத்தான் கொண்டாடப்பட்டுச்சு, இப்படித்தான் இந்த திருநாள் உருவாச்சு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட புராணங்கள், மகா புராணங்கள், உப புராணங்கள், தல புராணங்கள், இது போக இதிகாசங்கள், இப்படி நிறைய இடங்கள்ல இந்த சிவராத்திரியை பத்தி வெவ்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே சிவராத்திரி அப்படிங்கிற இந்த திருநாள் இதுக்காகத்தான் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு யாராலையும் ஆணித்தரமா சொல்ல முடியல. இந்த வீடியோல சிவராத்திரி, மகா சிவராத்திரி உருவானதுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்க போறோம். அந்த அத்தனை கதைகளையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையாவே மகா சிவராத்திரி எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மகா சிவராத்திரி எதுக்காக கொண்டாடப்பட்டுச்சு, எதுக்காக உருவாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை விட்டுட்டு மகா சிவராத்திரிக்கு யார் யாரெல்லாம் சிவனுக்கு பூஜை பண்ணாங்க, தெரிஞ்சு பூஜை பண்ணாங்க, தெரியாம பூஜை பண்ணாங்க, அதனால பலன் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. முதல் விஷயம், பார்க்கடலை கடைஞ்ச கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைகிறாங்க. அப்போ அவங்க மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறா வச்சு அந்த பார்க்கடலை கடையும் போது ஆயிரம் ஆண்டுகள் இப்படி பார்க்கடலை கடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அழுத்தம் தாங்க முடியாம வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்குச்சுன்னும், அந்த ஆழகால விஷமானது இந்த உலகத்தையே அழிச்சு போடும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தை குடிச்சிட்டாரு. அது அவருடைய கண்டத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதனால திருநீலகண்டன் பேர் வாங்கினாரு. இப்படிப்பட்ட திருவிளையாடல் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அடுத்து இரண்டாவது என்ன சொல்லப்படுதுன்னா, சிவபுராணத்தில் சொல்லப்படக்கூடிய தகவலின்படி இந்த ஜோதிர்லிங்க கதை, லிங்கோத்பவருடைய கதையும் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சமயத்தில் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் அவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க அப்படின்னு போட்டி வந்ததாகவும், அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய அக்னி ஸ்தம்பமாக வானத்தையும் தாண்டி பூமியையும் தாண்டி பெருசா வளர்ந்து நின்னாரு. அவருடைய அடியையோ முடியையோ யாரு பார்த்து வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லும்படியாக இந்த போட்டி நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பிரம்மனாலையும் விஷ்ணு தேவராலையும் யாராலையும் பார்க்க முடியல. ஆனாலும் பிரம்மன் போய் சொல்றாரு. அப்புறம் பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோயில் இல்லாம போச்சு இப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும் பாத்தீங்களா. அப்படியாக வானத்துக்கும் பூமிக்குமாக அக்னி ஸ்தம்பமாக லிங்கோத்பவராக ஜோதிர்லிங்கமாக நம்ம சிவபெருமான் உருவாக்கி நின்னதுதான் மகா சிவராத்திரியா கொண்டாடப்படுது அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அடுத்து சில இடங்கள்ல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல ஆதிசக்தியானவள் சதி தேவியாக பறந்து வந்து தக்ஷனுக்கு மகளாக இருந்து அதுக்கப்புறமாக தன்னுடைய கணவன் அவமானப்படுத்தப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தக்ஷனுடைய யாகத்துல விழுந்து அதுக்கப்புறமா இறந்து போய் 51 சக்தி பீடங்களா அவளுடைய உடம்பெல்லாம் சதறி போனதுக்கு அப்புறமா மறுபிறவியாக பார்வதி தேவியாக பர்வதராஜனுக்கு மகளாக இந்த ஆதிசக்தி அம்மா பிறந்து வருவா. அப்படி மறுபிறவி எடுத்து வந்த அந்த தேவியானவள் சத்தி இறந்து போன அந்த துன்பத்தால பித்து புடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருந்த சிவபெருமான மறுபடியும் அவரை சேரணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்து சிவபெருமானையே பார்வதி தேவி போய் கரம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது ஒரு மகா சிவராத்திரி நாள்ல. அந்த கல்யாண நாளை தான் மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க இப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். இன்னும் சில இடங்கள்ல சிவபெருமான் தாண்டவம் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில்ல எல்லாம் அன்னைக்கு மகா சிவராத்திரி அப்ப நாட்டியாஞ்சலி வச்சு நாட்டியம் ஆடி சிவபெருமானை கும்பிட்டு வராங்க. அதனால சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக கந்த புராணம், லிங்க புராணம், பத்ம புராணம், இப்படி வெவ்வேறு புராணங்கள்ல மகா சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுது. சில பேர் சிவபெருமான் பிறந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. பிறப்பையே அறுக்கக்கூடிய கடவுள், பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள் பிறந்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு கூட ஒரு தகவல் சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த அத்தனையும் தாண்டி உண்மையாகவே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது எதுக்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, மகா சிவராத்திரின்னு சொல்லப்படக்கூடியது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய திருநாட்கள்லயே ரொம்ப ஒரு முக்கியமான திருநாள். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாக பரபிரம்மமாக நம்ம சிவபெருமான் பரமசிவன் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் அண்டசராசரம் எதுவுமே உருவாகாத காலகட்டத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதியாக ஆதிசக்தி தேவியை தன்னிலிருந்து பிரித்து உருவாக்கி வைக்கிறாரு. இப்படியாக உருவாக்கப்பட்ட ஆதிசக்தியும்
பரமசிவனும் ரெண்டு பேரும் ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க. அந்த ஆனந்த தாண்டவத்தில் தான் இந்த அண்டசராசரம் அத்தனையுமே படைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு தேவையான அத்தனை பணிகளையும் செய்வதற்கு காரணாகாரியமாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திரத்தை தன்னுடைய உடுக்கை ஒளியிலிருந்து உருவாக்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய வலது பாகத்திலிருந்து உயிர்களை எல்லாம் படைக்கிறதுக்காக பிரம்மனும், அதுக்கப்புறமா அவருடைய இடது பாகத்திலிருந்து விஷ்ணு பரமாத்மாவும் உருவாக்கப்பட்டார்னு வேதவியாசர் சொல்றாரு. இப்படி அத்தனையும் நடக்குது. அண்டசராசரங்கள் ஸ்தாபிக்கப்படுது. எல்லா உயிர்களும் வாழ்ந்து வருது. இப்படியாக காலம் போய்கிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இந்த உலகத்துடைய முடிவுல பரமசிவன் அத்தனை உலகங்களையுமே அழிச்சு முடிப்பாரு. அப்படிப்பட்ட காலத்தை தான் பிரளய காலம், ஊழி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊழி காலம் வரும்போது இந்த உலகத்துல, இந்த அண்டசராசரத்துல எதுவுமே இருக்காது. பிரம்மதேவர் முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் கூட அழிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஞ்சி இருக்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். சதா காலத்திலும் இருக்கக்கூடிய சதாசிவம் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படும். ஆனாலும் சதாசிவத்தில் இருந்து பிரிந்து வந்த சக்தி தேவி மட்டும் அந்த ஒரு சமயத்துல பிரளய காலம் முடிஞ்சு அத்தனை அண்டசராசரங்களும் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த தேவியும் சிவபெருமானோடு சேர்ந்து எஞ்சி நிற்கிறாங்க. இத்தனை காலமாக அண்டசராசரங்களையும் அத்தனை உயிர்களையும் பார்த்துட்டு வந்த இந்த உலகத்தினுடைய தாயாக இருந்த ஆதிசக்திக்கு இந்த அண்டசராசரங்களை மறுபடியும் படைக்கணும் அப்படின்னு ஆசை வந்து அது சிவபெருமானால தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக அவரை மறுபடியும் ஆனந்த தாண்டம் ஆட வைப்பதற்காக அந்தம்மா தேவர்களின் கணக்குப்படி, கைலாசத்தின் கணக்குப்படி ஒரு நாள் ராத்திரி முழுக்க 4 ஜாமமும் தூங்காம சிவபெருமானையே நோக்கி தவம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த 4 ஜாமங்கள்லையும் சிவபெருமானுக்கு ஆகம விதிப்படி அர்ச்சனைகளை எல்லாம் பண்ணி அவருடைய மனசை குளிர வச்சு மறுபடியும் அவரை ஆனந்த தாண்டவம் ஆட வச்சு இந்த அண்டசராசரங்களை, இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க வச்சாங்க. பிரம்மதேவர் பறக்கிறாரு, விஷ்ணு பறக்கிறாரு, அத்தனை உயிர்களும் ஸ்தாபிக்கப்படுது. இப்படியாக இந்த உலகத்தை மறுபடியும் இயங்க வச்சதுக்கு பார்வதி தேவி அந்த 4 ஜாமங்களும் தவம் இருந்து அர்ச்சனை பண்ணது மாதிரி அடுத்து இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு உலாவ விடப்பட்ட இந்த அத்தனை உயிர்களும் அந்த குறிப்பிட்ட நாள்ல சிவபெருமான தூங்காம 4 ஜாமங்களும் விழிச்சிருந்து அவருக்கான அர்ச்சனைகளை செஞ்சு அபிஷேகங்களை செஞ்சு வந்தா அவருடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பூசிச்சு வந்த அந்த ராத்திரிய இந்த உலகத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த வழிபாடு நடந்த அந்த ராத்திரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற பேரால இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எல்லா காலத்திலையும் கொண்டாடி வரணும். அப்படி அன்னைக்கு ராத்திரி தூங்காம முழிச்சிருந்து சிவபெருமான கும்புறவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆதிசக்தி தேவி, இந்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வரவாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் மகா சிவராத்திரி உருவான கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.